மாத்திரை வாங்கிட்டு வந்தோடனே நம்மளும் மாத்திரை எடுத்து போட்டாச்சு. 100 டேஸ் சேலஞ்ச் விளாக்ல டே 70 பார்க்கலாமா? வழக்கம் போல் காலையிலே எழுந்திரிச்சிட்டு காலையில் முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு பல்லெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு டேரெக்டாக குளிக்க போயிடுச்சு. குளிச்சு முடிச்சுட்டு வந்து சாப்பிட போனால் இன்றைக்கி நம்ம ஃபேவரட் ஃபுட்டான தோசை தான். தோசையை எடுத்து சாப்பிட்டுட்டு நேராக கடையை பற்றி கிளம்பியாச்சு. இன்னைக்கு சுதந்திர தினம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம்ம கடையை ஓப்பன் பண்ணி தான் வச்சுருந்தோம். அதுக்குள்ளே ஸ்கூல் பசங்க ஜூஸ் குடிக்க வந்துட்டாங்க. அப்புறம் அந்த பசங்களுக்கும் ஜூஸும் ப்ரெட் ஆம்லேட்டும் கேட்டாங்க. ப்ரெட் ஆம்லேட்டும் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அவங்க பசங்க எல்லாம் போன பிறகு கிளாஸ் எல்லாம் கழுவி வச்சுட்டு கடையை நீட்டாக க்ளீன் பண்ணி ஒதுங்க வச்சாச்சு. அப்புறம் அப்படியே மதியம் ஆச்சு. மதியம் அப்படியே சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தா தலைவலி, சரியான தலைவலி. என்ன பண்ணனே தெரியல, அந்த அளவுக்கு தலைவலி. அப்புறம் அப்படியே எங்கள் அப்பாட்ட ஃபோன் அடித்து மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னேன். எங்கள் அப்பாவும் பானிபூரி கொண்டு வர சொல்ல அப்படியே மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டாங்க. மாத்திரை வாங்கிட்டு வந்தோடனே நம்மளும் மாத்திரை எடுத்து போட்டாச்சு. மாத்திரை எடுத்து போட்டு அப்புறம் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பானிபூரிக்கு பானி தண்ணி மசாலா, முட்டை தண்ணி, முட்டை மசாலா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் அப்படியே உட்காந்துருந்தோம். வரவே இல்லை கஸ்டமரு. 6 மணி தான் கஸ்டமர் வந்தாங்க. அப்படியே கஸ்டமரை கவனிச்சுட்டு நைட்டு வியாபாரமும் ரொம்ப டல்லாக இருந்துச்சு. அப்படியே இருக்கிற வியாபாரத்தையும் பார்த்துட்டு மணியும் 9 தாண்டிட்டு நம்மளும் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்ட்டு எடுத்து வைக்க ஆரம்பிச்சாச்சு. அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா மணி 10:30. சரி, அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்க வேண்டியதான். அவ்வளோதான். டே 17 இதோட கம்ப்ளீட். ஓகே, பாய் மக்களே.